வணக்கம். இந்த மார்ச் மாதம் ராசி பலனில் ஒரு ராசியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி நம்ம பார்க்க போகிற ராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியில் கேது பகவான் இருந்து ஒரு மந்தத்தன்மையை கொடுக்க போகிறாரு. இப்போ மார்ச் மாதத்தில் ஒரு சில மந்தத்தன்மையை கொடுக்க போகிறாரு. அப்போ நீங்கள் அந்த மந்தத்தன்மையை போக்குறதுக்கு காலையில் வெள்ளிய காலம் எந்திரிச்சு குளிச்சுக்கிட்டு விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்த கட்ட நகர்வு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சிம்மராசிக்கு அன்பர்களுக்கு வந்து கேது பகவான் சிறு தடையிலேருந்து உங்களை நீக்கி கொடுப்பாரு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரிக்கே 7ஆம் இடத்துல செவ்வாய், புதன், ராகு, சூரியன், சுக்கிரன் இவெல்லாம் சேர்ந்து உட்காந்துருக்காங்க 7ஆம் இடத்துல. அப்படி உட்காரும்போது சமுதாயம் சார்ந்த விஷயங்கள், ஒரு மனைவி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இது ஏன்னா வந்து ராகு புதன்லாம் சேரும்போது சமுதாயத்தில் யார் மூலியமாக நம்ம ஏமாற்றப்படுறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. இல்லை பணத்தை எங்கேயாவது அதாவது சூரியன் வேறு உங்களை சேர்ந்து லக்னாதிபதி வேறு, ராசியாதிபதியே லக்னாதிபதியோ வந்து சூரியன் வந்து உங்களுக்கு வந்து அங்கேயே 7ஆம் இடத்துல இருக்கனால சமுதாயம் சார்ந்த விஷயங்கள் யாரும் உங்களுக்கு வந்து ஆசை வார்த்தைகள் கூறி ஏதாவது புதன்லாம் 2ஆம் இடத்த அதிபதி அங்கே தான் உட்காந்துருக்காரு. அப்போ ஆசை வார்த்தைகள் கூறி ஏதாவது சமுதாயத்தில் ஒரு இடம் சம்பந்தமாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு முதலீடு பண்ண சொன்னாலும் சரி, எதுவுமே எச்சரிக்கையாக இருங்க. இல்லைனா ஏமாற்றத்தை சந்தித்து பெரிய லாஸை சந்திக்கிற வேலையை பார்க்கும். 8ஆம் இடத்துல சனி இருக்குது, விபத்து கண்டம் அசிங்கமானதை சந்திக்கிற வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு வந்து சனி ஆகாதவர், அதுவும் 8ஆம் இடத்துல இருக்கார். சொந்த தாசுகோ சனி தசையோ சனி புத்தியோ இது மாதிரி சனியோட அந்தரமோ ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு இந்த மாத காலத்தில். அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக மார்ச் மாதம் இருக்கிறது வந்து சிம்ம ராசி சிம்ம லக்கணக்காரர்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பார்த்து சுதாரணமாக இருந்துக்கிறங்க. அதே மாதிரிக்கே 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு குரு தசையோ குரு புத்தியோ இல்லை குருவோட அந்தரம் அது மாதிரியே ஒரு சமயத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னா சொந்த ஜாதகத்தில் போகணும். அதை மட்டும் நல்லா பார்த்துக்கிறங்க. சும்மா கோச்சார் பண்ணலாம் 10% தான். அது சொந்த ஜாதகத்துலேயும் இந்த கோச்சாரம் எடுத்து குடிச்சா நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரிக்கே உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து 11ல் இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு லாபங்கள் கொடுக்கும். பட் ஆனால் குரு தசையோ குரு புத்தியோ குருவோட அந்தரமாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரிக்கே சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போகிற யோகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டத்துக்கு வெளிநாடு போக அமைப்பு இருக்குது. சந்திரன் 12ஆம் இடத்துல நல்ல பலமாக உட்காந்துருக்காரு. அவர் கண்டிப்பாக கடல் கிடக்கிற வாய்ப்பு உண்டு. சொந்த ஜாதகம் ஒத்து வந்துச்சு அப்படின்னா இதே கண்டிப்பாக வந்து வெளிநாடு போய் நல்ல ஒரு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்கள் வெளிநாடு போகிறவங்க இந்த மார்ச் மாதத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது சொந்த ஜாதகம் ஒத்து வந்தால். அதே மாதிரிக்கே நம்ம ஜோதிடம் சார்ந்த எது விஷயங்கள் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பேசுவோம். அதே மாதிரிக்கே மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா நைட்டு 8 மணிலேருந்து 9 மணிக்கு லைவில் நம்ம ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்களுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க வர்றோம். அதே மாதிரிக்கே உங்கள் சொந்த ஜாதகம் எதுவும் பார்க்கணும், இல்லை கொஸ்டின் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய நம்பர் அதிலே நாங்கள் வந்து இந்த போஸ்ட்டில் போடுறோம். என்னோடய நம்பரும் நாங்கள் இதை பின் பண்ணி தருவோம். இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஃபோன் மூலியம் பேசி நீங்கள் வந்து ஜோதிடம் பார்த்துக்கலாம். அதே மாதிரிக்கே ஒரு கொஸ்டினுக்கு 50 ரூபா நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து டெய்லி 8 to 9 வரும். நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த சில சந்தேகங்கள் நீங்கள் கேட்டுக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வளமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறங்க. நன்றி, வணக்கம்.